மக்களே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 7 சீட்டர் கார் வாங்கணும்னா ஆப்ஷன்ஸ் பெருசா கிடையாது. ஒரு 10 காருக்குள்ள தான் இருக்கும் எம்பிவி, எஸ்யூவி சேர்த்தே. பட் இப்போ 2026ல வந்து 7 சீட்டர் ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் நிறையவே கிடைக்குது. நிறைய பிராண்ட் 7 சீட்டர் எம்பிவிஸா இருக்கட்டும், எஸ்யூவிஸா இருக்கட்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி ஒரு ஸ்பெஷலான ஜெர்மன் 7 சீட்டர் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட காமிக்கிறதுக்காண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். Volkswagen பிராண்ட்ல இருந்து இப்படி ஒரு கார் வரும்னு சொல்லி கண்டிப்பா நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அப்படி ஒரு கார் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. Volkswagen Tayron R-Line. இது ஒரு ஜெர்மன் 7 சீட்டர் எஸ்யூவி. மக்களே Volkswagen கார்ஸ் இப்போதைக்கு இந்தியாவில் Virtus இருக்கு, அது ஒரு சி செக்மெண்ட் செடான். டைகன் இருக்கு, அது ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி. ரெண்டுமே இண்டிஜினியஸ், அதாவது இந்தியாவில் சேல் ஆகிற கார்ஸ். பட் இந்த Tayron R-Line வந்து கம்ப்ளீட்லி நாக் டவுன் ஃப்ரம் ஜெர்மன். அதே மாதிரி Tiguan R-Line பார்த்தோன்னா கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட். Tiguan R-Line தான் முன்னாடி இருந்துச்சு, அது லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணாங்க. இது இப்போ 2026ல லான்ச் பண்ணியிருக்காங்க. 1 இயர் டிஃபரன்ஸில் ஒரு ஹியூஜ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஏன்னா Tiguan R-Line நிறைய விஷயங்கள் மிஸ் ஆச்சு, நிறைய பேருக்கு நிறைய ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சு. அதெல்லாமே இம்ப்ரூவைஸ் பண்ணி கொண்டு வரப்பட்ட கார் தான் இந்த Tayron R-Line. இது ஒன் ஆஃப் த ஃபீச்சரிஸ்டிக் 7 சீட்டர் ஜெர்மன் எஸ்யூவின்னு சொல்லலாம். ஸோ முதல் சிபியூனால Tiguan R-Lineோட ப்ரைஸ் கொஞ்சம் கூட. இது சிகேடினால Tiguan R-Lineோட ப்ரைஸுக்கு சேமாக லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுவும் 7 சீட்டரா ஃபீச்சர்ஸையும் லோட் பண்ணி. அதுதான் இந்த Tayron R-Lineல ஸ்பெஷல். இந்த Tayron R-Lineோட டிசைன் பார்க்கறதுக்கு முன்னாடி Tiguan R-Lineக்கும் Tayron R-Lineக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துடலாம். டிசைனில் பெரிய மாற்றம் கிடையாது, சிமிலராக தான் இருக்குது. பட் கொஞ்சம் விட்டு கொஞ்சம் தான், ரொம்ப இல்லை, கொஞ்சம் விட்டு அதிகமான மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் கனெக்டிங் டியூரல்ஸ் கிடைக்குது. அண்ட் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம், நிறைய இன்டர்நேஷனல் Volkswagen கார்ஸ்ல இருக்க மாதிரி இலுமினேட்டட் லோகோ, ஃப்ரண்ட் அண்ட் ரியர் லோகோ அது இலுமினேட் ஆகும். அதுவும் ரெட் கலர்லாம் இலுமினேட் ஆகுது பின்னாடி, அதை பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் இந்த Tayron R-Lineல புதுசாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹெட்லாம்ப் பார்த்தோன்னா எல்இடிஸ் தான், ஆட்டோ ஹெட்லாம்ப் வந்துருது, அடாப்டிவ் ஹெட்லாம்ப், இதை வந்து மேட்ரிக்ஸ் ஹெட்லாம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த ஹெட்லைட்டுக்குள்ளே அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கு. அண்ட் ஆடம் நல்லா வைடா இருக்கு. இதில் யூஸ் பண்ணிருக்க அந்த டைமண்ட் பேட்டர்னுமே பார்க்க நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு கேமரா வந்துடும். இந்த காரில் 360 கேமரா இருக்கு, முதல் Tiguan R-Lineல கிடையாது. அண்ட் நீங்கள் நம்பர் பிளேட் ஹோல்டர் அண்ட் ஃப்ரண்ட்ல 6 பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கிட் பிளேட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த காரோட ஃப்ரண்ட் டிசைனை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா எலிகென்ட்டாக இருக்கு. பட் இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்ச் பார்த்தோன்னா கம்ப்ளீட்லி வேற மாதிரி இருக்கும். இந்த டிசைனுக்கும் இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ்க்கும் ஒரு மேட்சே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு கார். இந்த காரோட டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு, பிகாஸ் எலிகென்ட்டாக இருக்கனால. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்குமே உங்களுக்கு பம்பர் தான், பானட் இங்கே தான் வருது. இதுக்கு முன்னாடி வந்து ஃபைபர் பம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் உங்களுக்கு லெவல் 2 ADASும் கிடைக்குது. ஸோ ADASக்குரிய கேமரா அங்கே இருக்குது. பட் அதில் ஒரு விஷயம் மிஸ் ஆகுது என்னன்னா, அந்த டிஃபாகிங் லைன் மிஸ் ஆகுது. ஏன்னா நம்ம கொடுக்குற ப்ரைசிங் ஒரு ப்ரீமியம் ப்ரைசிங். இந்த செக்மெண்ட்டில் இருக்க நிறைய கார்ஸில் அந்த டிஃபாகிங் லைன் வரும். ஸோ அது வரல. ஆனால் அது கீழே வந்து ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ்க்குரிய சென்சார் இருக்குது. விண்ட்ஸ்க்ரீன் நல்லா வைடாக இருக்குது. ஓகே, இந்த ஃப்ரண்ட் வியூ பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சைட் வியூ பார்ப்போம். Tayron R-Lineோட லென்த் 4792 mm. இந்த காரோட ஹைட் 1665 mm. வீல் பேஸ் 2789 mm. அண்ட் இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180லேருந்து 200 mm கிட்ட கிளைம் பண்றாங்க. ஸோ நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லலாம். ஒரு எஸ்யூவி பிரசன்ஸ் கிடைக்கணும் இல்லையா? ஸோ சைட் வியூவில் பார்த்தோன்னா கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்குது, ஒரு 200 mm கிட்ட. 200 mmன்றது கொஞ்சம் கம்மி தான். 200 mm அதிகப்படுத்தினால 7 சீட்டுன்னு சொல்கிறாங்களே, அந்த இடத்துல ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி வரும். அதை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். சைட் வியூவில் அந்த சில் அவுட் பார்த்தோன்னா ஒரு மாதிரி சட்டிலாக இருக்குது, ரொம்ப வளவலன்னு இல்லை. அதே மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இல்லை. கேரக்டர் லைன் வந்து இங்கே ஷோல்டர் லைன் கீழே ஒரு லைன் ரன் ஆகுது, அவ்வளோதான். அது இங்கே போய் டேரெக்டாக டெயில் லேம்பில் கனெக்ட் ஆகுது. விண்டோ பார்ட்டிஷன் லெவலில் நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே பேசஞ்சருக்கு நல்ல லென்த்தான விண்டோ கிடைக்குது. அதுலேயே ஒரு குவார்டர் கிளாஸ், அது மட்டும் இல்லாமல் 3rd row இருக்கனால அங்கேயும் ஒரு நல்ல டீசென்ட்டான குவார்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கும் நல்ல கிளாஸ் வியூ கிடைக்குது. இந்த ஓஆர்எம்ல வந்து 2-3 ஃபங்க்ஷன் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இதில் ஆட்டோ ஃபோல்டபுள் அண்ட் எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் வந்துருது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிவர்ஸ் கியர் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓஆர்எம் கீழே போகும். நிறைய ப்ரீமியம் காசில் பார்த்துருப்போம், அந்த ஃபீச்சர் இந்த ஓஆர்எம்ல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் வியூவுமே தெரியும். மேலே வந்து ஒரு குரோம் ஃபினிஷில் ஒரு ஃப்ளோட்டிங் ரூஃப் ரயில் நீங்கள் பார்க்க முடியும். அது கொஞ்சம் ப்ரீமியமாக. அண்ட் விண்டோக்கு மேலே ஒரு குரோம் ரன் ஆகுது. பொதுவாக விண்டோக்கு கீழே தான் பார்த்துருப்போம் அந்த குரோம் கார்னிஷை, பட் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு டச் சென்சிட்டிவாக கொடுத்துருக்காங்க. Tiguan R-Lineல இது இல்லை. இது ஒரு நல்ல ஃபீச்சர், ஏன்னா நம்ம கொடுக்குற ப்ரைஸிங்க்கு இதெல்லாம் தேவைப்படுற ஃபீச்சர். அண்ட் மேசிவான 19 inches alloy wheel. சேம் Tiguan R-Lineல என்ன பேட்டர்ன் இருந்துச்சோ அதே பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4-wheel disc brakes வந்துருது. 255, 45, 19 inches வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீல் ஃபெண்டரும் நீங்கள் பார்க்கலாம், பியானோ பிளாக் ஃபினிஷ் பண்ணி சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெருசாக கொடுக்கல. ஸோ ஓவராலாக அந்த காரோட ப்ரெசன்ஸை டைனமிக்காக காமிக்கணும், அதுக்கு எந்த ஆடானும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் பார்க்கலாம், அந்த ஸ்கிட் ஃபினிஷிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணல, அதனால கிரவுண்ட் கிளியரன்ஸ் இஷ்யூ இருக்காது. ஸோ பட் ஸ்டில் அந்த டிசைனோட எலிகன்ஸை வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் என்னோட வியூ. சைட் வியூ எனக்கு ஸ்பெஷலாக பிடிச்சிருக்கு. ஆனால் அதே மாதிரி இது R-Lineனால ஆரோட பேட்ஜி நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஓகே, சைட் வியூ பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்க. Tiguan R-Lineல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பர்ஃபார்மன்ஸ். Tayron R-Lineலையும் அது எனக்கு பிடிச்சிருக்கு. பிகாஸ் அதே இந்த 2 liter டர்போ பெட்ரோல்
4 சிலிண்டர். இப்போ நீங்கள் Volkswagen காரில் போய் 1.5 வாங்கினீங்கன்னா 4 சிலிண்டர் கிடைக்கும், 1 லிட்டரில் கிடைக்காது, கொடுக்க முடியாது. ஸோ அதனால் 1.5லையும் 2 லிட்டர்லையும் வந்து இப்போ உங்களுக்கு Volkswagen குரூப்பில் இந்த இன்ஜின் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஈவோ இன்ஜினும் கூட 204 பிஹெச்பியும் 320 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 7 ஸ்பீட் டிஹெச்சி கியர் பாக்ஸ் கிடைக்குது. ஆல் வீல் டிரைவ் ஃபங்க்ஷனும் உங்களுக்கு வந்துருது. ஓகே, இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த காரில் ஸ்பெஷல். இது ஈவோ இன்ஜின் சொன்னது காரணம் இதில் ஆக்டிவ் சிலிண்டர் டெக்னாலஜி இருக்குது. அதாவது ஸ்லோ ஸ்பீட்ஸில் ஒரு கிராஜுவல் பெடலிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 2 சிலிண்டரில் தான் இந்த கார் ரன் ஆகும். ஸோ அந்த எஃபிஷியன்சி ரேஷியோ அதிகப்படுத்துறதுக்கு. ஸோ அதுவே நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பெடலிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ அது சிட்டி ரேஞ்சஸில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் ஈவோ சீரிஸ். இன்ஜின் அசம்பிளிமெண்ட் வந்து டிசைன் சொன்ன மாதிரி சட்டலாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி கீழே ஷீட்லாம் ப்ராப்பராக ஃபில் பண்ணியிருக்காங்க. என்கேஜாக இருக்குது. தேவையில்லாத ஸ்பேஸ் பார்க்க முடியல. அண்ட் இன்சுலேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹைட்ராலிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கூல். மக்களே, டயர் ஆன் ஆர்லைன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்கணும். பிகாஸ் 2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இல்லையா, 204 பிஹெச்பி. ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு ப்ரீமியமான ஃபீல். ஏர்கான் ஆன். ஓகே, ட்ரைவ் ஷிஃப்டர்ஸ் வந்து இங்கே இருக்குது. இது வந்து ஹேண்ட் கியர் ஷிஃப்டர்னு சொல்லுவாங்க. நியூட்ரல், ஃப்ரண்ட்டில் டில்ட் பண்ணிங்கன்னா ட்ரைவு. இப்போ நம்ம மோட்ஸ் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்கனாமி மோட். எக்கனாமி, கம்ஃபர்ட், ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் லான்ச் பண்ணி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பார்க்கலாம். எலக்ட்ரானிக் பார்க் பிரேக் ரிலீஸ். 3, 2, 1 கோ. மேக்ஸிமம் 5800 RPM, 6000 RPM. ஹை ஸ்பீட்ஸில் வந்து சீட் பெல்ட் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகுது. பிரேக்ஸ் 19 இன்ச்சஸ் வீல்ஸ்னால அந்த டிரைவ் குவாலிட்டி கொஞ்சம் டிஃபர் ஆகுது. 18க்கும் 19க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ஸ்டில் ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து ஓகே. ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஈக்குவலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பெடல் டு ஃப்ளோரு ஃப்ளாட்டாக இருக்குது. பவர் டெலிவரி ஒரு மாதிரி பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் பண்ணி புல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஈகோ மோட் இஸ் ஃபார் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லலாம். ஃபியூல் எஃபிஷியன்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அதே மாதிரி ஸ்டீரிங்கில் உங்களுக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஃபங்க்ஷனும் இருக்குது. ஓகே, இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செட் பண்ணணும். ட்ரைவில் செட் பண்ணாதீங்க. இது ஒரு மாதிரி ரஃப்பான ரோடுனால டயர் நாய்ஸ் இருக்க தான் செய்யுது. ஒரு 60ல் கார்னர் பண்ணுறேன். வா, அது அப்படியே அந்த டைனமிக்கான கண்ட்ரோல் வந்து லிட்ரலாக டிரைவர் ஃபீல் பண்ண முடியுது. வீல் வந்து ஸ்லிப் ஆகிற கண்டிஷனில் இருக்கும்போது அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படியே அந்த வீலை லாக் பண்ணி அப்படியே அலைன் பண்ணுது. அமேசிங்லி கிராஃப்டட். த டிரைவர் ஃபோக்கஸ்ட் கார் அப்படின்னு சொல்லலாம். சொல்லப்போனால் டிரைவர்ஸ் கார் கண்டிப்பாக சொல்லலாம். ஓகே, ஈகோ மோடே எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்போர்ட்ஸ்லேயே கண்டினியூ பண்ணுவோம். எனக்கு பிடிச்ச மோட் ஸ்போர்ட்ஸ் மோடு தான். ஆனால் இதில் நீங்கள் பேடலும் பண்ணிக்கலாம். பேடல் ஷிஃப்டர்ஸுமே இருக்குது. ஆனால் நீங்கள் டிகோன் ஆர்லைனோட இதில் ஒரு பிட் பாயிண்ட் ஹெவினஸை ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் லென்த்தாக இருக்கு இல்லையா காரு, அதனால் இன்னும் நீங்கள் அந்த பர்ஃபார்மன்ஸை வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியாத ஒரு ஃபீல் இருக்குமோன்னு தோணுது. ஆனால் 200 mm தான் அதிகம் அப்படின்னு பார்க்கும்போது காரோட லென்த்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பெடல் டு ஃப்ளோர். இன்ஜின் ரோரே பயங்கரமாக இருக்குது. ஸ்பீட் பிரேக்கர் நீங்கள் பார்க்கலாம். ஸ்பீட் பிரேக்கர்லாம் பெரிய டீல் கிடையாது, அவ்வளோதான். ஷிஃப்டிங்லாம் இப்படி இருக்குது. காம்பேக்டான ஸ்டீரிங் வீல். நம்ம வேர்டஸ் டைகனில் பார்த்துருவோம், அதே ஸ்டீரிங் வீல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கார்னரிங் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இஸ் குட். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பீடில் பின்னாடி வந்து லைட்டாக ரோல் ஃபீல் பண்ணுவீங்க. Horn is also loud. ஒன் 30க்கு மேலே போயிட்டுருக்கோம். போகிறதே தெரில. ஆனால் NVH லெவலுமே டிஸ்டர்ப் பண்ணல ட்ரைவில். எப்படி நான் பர்ஃபார்மன்ஸ் என்ஜாய் பண்ணுறதுனால அதை பார்க்கலையான்னு தெரில. இப்போ நம்ம வந்து ஒரு 100க்கு மேலே க்ரூஸ் பண்ணுறோம். டயர் நாய்ஸ் இல்லைங்க, ஏர் நாய்ஸும் பெருசாக இல்லை. 120 கிட்ட போகிறோம். ப்ளசண்ட். ஓகே, 120க்கு மேலே போயிட்டோன்னா அந்த டயர் நாய்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் நீங்கள் 360 கேமராவை பார்க்கலாம்.
கேமராவோட கிளாரிட்டி ஓகே. இப்போ வெயில் டைம் தான், பட் அந்த பிக்சல் டேமேஜ் லைட்டாக ஃபீல் பண்ண முடியுது. வெயிலாக இருக்கனால வென்டிலேட்டர் சீட்ஸையும் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, மசாஜ் ஃபங்க்ஷன் வேறு இருக்குது. ஸோ ஆனால் நீங்கள் டிகுவான் ஆர்லைன்லேருந்து அந்த ஓவர் அக்ரெசிவ்னஸை இந்த காரில் பார்க்க முடியாது. பிகாஸ் காரோட லென்த் அண்ட் ஹைட்டு கூடனால அவங்க வந்து கேலிப்ரேட் பண்ண விஷயமே வந்து அது அந்த டைனமிக்ஸை வந்து ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி பவர் டியூனிங்ஸ் பண்ணியிருக்காங்களோன்னு தோணுது. பட் இட்ஸ் ஸ்டில் அக்ரெசிவ். 200 அசால்ட்டாக பண்ணிடும். 120க்கு மேலே நீங்கள் பின் நாய்ஸ் கேட்க முடியும். டயர் நாய்ஸ் பெருசாக கேட்கல. பிரேக்ஸ் நல்லா இருக்குது ஓவராலாக. பட் அந்த அக்ரெசிவ்னஸ் மட்டும் நான் மிஸ் பண்ணுறேன். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய காராக போகிறனால ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொஞ்சம் கூட தான் இருக்கணும். அதனால் மேபி அந்த டியூனிங்ஸ் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸு, அந்த த்ராட்டிலோட டெலிவரி, அந்த இன்ஜின் வந்து பவர் டெலிவரி பண்ணுற விதமே ஒரு மாதிரி ப்ரீமியமாக இருக்குது. ஆல்ரெடி சொன்னேன், சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃப் பாட்டு தான். பிகாஸ் இது ஆல் வீல் டிரைவ் டெக்னாலஜி இருக்கனால சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபர் பாட்டில் தான் இருக்கும். ஓவர் ஸ்டிஃப் கிடையாது, ஆனால் ஸ்டிஃப் தான். ஏன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் ஹேண்டில் பண்ணும் இல்லையா, கார்னரிங் ஸ்டெபிலிட்டி. வாவ் வாவ் 80ல் கார்னர் பண்ணுறோம் பிரேக்கு. ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. பேனிக் பிரேக் பண்ணால் கூட அந்த இடத்துல இம்பேக்ட்லெஸ்ஸாக இருக்குது, இப்படி இல்லை, அப்படி இருக்குது. ஸோ அது வந்து பேசஞ்சர்ஸ்க்கு அந்த கம்ஃபர்ட்டை கொடுக்கும். அதனால் ஒரு ஆல் ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஓவர் அக்ரெசிவ்னஸ் எதிர்பார்க்குறீங்க டிகுவான் ஆர்லைன் அளவுக்கு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். அண்ட் இப்போ ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேன். நான் முன்னாடி போகிறேன், லைட்டாக லூஸாக இருந்துச்சு சீட் பெல்ட். இப்போ நான் முன்னாடி போனேன், அகைன் லாக் பண்ணிடுச்சு. ஸோ எதாவது இம்பாக்ட் நடக்க போதோ அப்படின்னு சொல்லி சீட் பெல்ட்டை லாக் பண்ணுது. ஸோ இந்த சென்சிங்குமே நல்லா இருக்குது. நம்ம ஒரு 59 lakhs ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற எல்லா ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்கும் இந்த கார் கொடுக்குது அப்படின்றதான் என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக அது 7 சீட்டர் காராக வர கிடைக்குது உங்களுக்கு. தட் இஸ் ஆப்ஷன். ஸோ அதனால் இது ஒரு ஆல்ரவுண்டர் இந்த செக்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரவுண்டர்னு சொல்கிறது காரணம் டிசைனில் ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல். ஆனால் அதே மாதிரி ஃபீச்சர்ஸ், எக்ஸ்டீரியரில் தேவையான அத்தியாவசியமான ஃபீச்சர்ஸ் இவ்வளோ பெரிய காரை ஓட்டுறதுக்கு. இன்டீரியரில் சொஃபஸ்டிகேட்டடான ஃபீச்சர்ஸும் கிடைக்குது. அண்ட் ப்ராக்டிகாலிட்டிக்கு 7 சீட்டரும் இருக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அண்ட் அதே மாதிரி கன்வீனியன்ஸ் லைக் ஹெர்மன் கார்டனில் 11 ஸ்பீக்கர்ஸ், இந்த மாதிரி டிரைவபிலிட்டி, டிரைவ் குவாலிட்டி, அதுக்கப்புறம் இது ஒரு டிரைவர்ஸ் கார். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் இது ஒரு ஆல்ரவுண்டர் நான் சொல்கிறேன். இது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். டயரான் ஆர்லைனோட ரியர் வியூ பார்த்தோன்னா டிகுவான் ஆர்லைனோட கொஞ்சம் ஸ்லைட்லி சின்ன டிஃப்ரென்ஸ் உங்களால் பார்க்க முடியும். இந்த டைல் லேம்ப், கனெக்டிங் டைல் லேம்ப், ஃப்ரண்ட்டில் வந்து லோகோவோட பிரேக் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே அப்படி பண்ணல. நீங்கள் பார்க்கலாம் கனெக்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அந்த ரிவர்ஸ் லைட்டு, அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடி, ஃபுல் எல்இடி. அந்த ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்க அதே ஹெட்லைட் பேட்டர்னை இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த டிசைன் டு டீட்டெயில் நல்லா இருக்குது. அண்ட் இங்கேயும் அந்த ஐக்யூ லைட்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 மோஷன். இந்த கார் ஒரு ஆல் வீல் டிரைவ் கார். ஸோ இதுவும் வந்து அந்த எஸ்யூவிக்கு தேவைப்படுற ஒரு ஃபீச்சர் அது இதில் இருக்குது. ஆனால் இந்த லோகோ எலிமினேட் ஆகும். டயரான் ஆர்லைன். ஸோ இங்கே நீங்கள் போர்டில் பார்க்கலாம். பட் அந்த ஆர் பேட்ச் இருந்தாலே ஆர்லைன் சீரிஸ் தான். அண்ட் இங்கே டிஃபாகர், ரியர் வைப்பர் அண்ட் ரூஃப் மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வந்துடுது. அது வந்து ஒரு மாதிரி ஃப்ளோட்டிங்காக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பாய்லர் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குது. அண்ட் இது வந்து ஃபங்க்ஷனலும் கூட ஏரோ டைனமிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டைல் லேம்பில் தான் அந்த ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆன மாதிரி இருக்குது டிகுவானோட. ஸோ அதை நான் பார்க்குறேன். அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தா அந்த டைமண்ட் பேட்டர்ன் இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். பின்னாடியும் 6 பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. டிகுவானை கம்பேர் பண்ணும்போது டயரானில் நிறைய விஷயங்களை நான் ஸ்பெஷலாக பார்க்குறேன். ஏன்னா நான் டிகுவானை ரிவ்யூக்கு எடுத்துகிட்டு வந்து நிற்கும் போது ஸோ இதெல்லாம் இல்லையேன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இதில் வந்து நமக்கு என்ன தேவையோ சஃபிஷியண்டான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. லைக் 360 கேமரா அண்ட் அதே மாதிரி 6 பார்க்கிங் சென்சார்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் டெயில்கேட். இதை பவர் டெயில்கேட்னு கூட சொல்லலாம். எஃபர்ட்லெஸ் ஆப்ரேஷன், ஈஸியாக போகும். இது கெஸ்டர் கண்ட்ரோல் வச்சு கூட நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்த நான் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி கேட்டேன் அவங்ககிட்ட, இது இல்லையா அப்படின்னு. ஸோ இதில் இந்த காரில் ஸ்பெஷலாக அது இருக்குது. 345 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ 7 சீட்டு, அதாவது 7 சீட்டுமே என்கேஜ் ஆயிருக்கு. அப்படியுமே நமக்கு 345 லிட்டர்ஸ் கிடைக்குது. இது ஒரு நல்ல பூட் ஸ்பேஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு பார்சல் ட்ரே உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து நீங்கள் இந்த சீட்டை ஃபோல்ட் பண்ணிங்கன்னா அந்த பார்சல் ட்ரே ஆக்டிவேட் ஆகும். இல்லை அப்படின்னா ஆக்டிவேட் ஆகாது. ஏன்னா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுறணும். ஸோ இந்த இடத்துல அந்த 345 லிட்டர்ஸ் ஒரு 2 ட்ராலி, சின்ன ட்ராலி, இல்லை பேக்ஸ் வைக்கிறீங்கன்னா நிறைய பேக்ஸ் வச்சுக்கலாம் 7 பேரும் போகும்போது. ஸோ அதனால இந்த ஸ்பேஸ் நல்ல ஸ்பேஸ். நீங்கள் 3rd row ஃபோல்ட் பண்ணி வரீங்கன்னா 1905 லிட்டர்ஸ் கிட்ட கிடைக்கும் அப்படின்றாங்க. பட் எனக்கு ஸ்பெஷலாக என்ன தோணுதுன்னா 7 சீட்டுமே என்கேஜ் ஆயிருக்கு. 340 லிட்டர் கிட்ட பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. அதான் ஸ்பெஷலாக பார்க்குறேன். ஓகே, அண்ட் இதில் உங்களுக்கு ஆன்டி பிச் டெக்னாலஜி, கூல், சேஃபஸ்ட் ஒன். அண்ட் இதில் ஒரு விஷயம் பார்த்தது என்னன்னா இமீடியட் ஆப்ரேஷன் இருக்குது. அது மாதிரி ஸ்மூத்தாகவும் இருக்குது.
நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த ஸ்பீட் ஆப்ரேஷன் நிறைய கார்ஸில் பார்க்க முடியாது. ஸோ அது இந்த காரில் நான் பார்க்குறேன். ஸோ இதுவும் ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர். இந்த காரோட எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மகளே, டயரான் ஆர்லைனோட செகண்ட் ரோ கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நான் நின்னேன் அப்படின்னா என்னோட சின்ன வரைக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதனால் ஹைட்டு நல்லா இருக்குது. ஒரு எஸ்யூவி இல்லையா? ஸோ இப்போ நம்ம இந்த காருக்குள்ளே வரதுக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் நல்லாவே கிடைக்குது. பிகாஸ் இந்த இடத்துல ஒரு ஸ்டெப்புமே இருக்குது. இந்த ஃப்ளோர் போர்டை வந்து நீங்கள் இந்த இடத்துல காலை ரெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் பண்ணிட்டு உள்ளே வைக்கலாம். அண்ட் இல்லை கொஞ்சம் ஹைட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னா இங்கே ஒரு ஃபுட் ஸ்டெப் போட்டுக்கோங்க. பட் இது வந்து ரொம்ப ஹைட்டாக தெரியலை. இதுக்கப்புறம் நீங்கள் காலை வைக்கும் போது ஈஸியாக இருக்குது. இந்த ஸ்டெப்பை தாண்டுற வரைக்கும் லைட்டாக டஃப்பாக ஃபீல் ஆகலாம். இந்த ஃபோல்டபுள் கிராப் ஹேண்டில் பிடிச்சி நீங்கள் உள்ளே வரலாம். ஸோ உள்ளே வரதுக்கு வந்து இது பெரிய டாஸ்க்காக ஃபீல் ஆகலை. எக்ராஸ் இஸ் நாட் அ டீல். உள்ளே வரும்போது ஹெட்டை லைட்டாக மட்டும் ஃபோல்ட் பண்ணுற பாடியெலாம் நம்ம வளைக்கல. பிகாஸ் இது ஒரு எஸ்யூவி. ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது ஹெட் லெவல். ஹெட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீசென்டான ஹெட் லெவல். இப்போ நான் நல்லா நிமிர்ந்து உட்காடுறேன் அப்படின்னாலும் ஹெட் லெவல் நீங்கள் பாருங்கள். 6 ஃபீட்டுக்கு மேலேனா மேபி உங்களுக்கு கொஞ்சம் தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நார்மலாக நான் 5.8+ இருக்கேன். ஒரு டீசென்டான ஹெட் லெவல். லெக் ரூம் பார்த்தோம் அப்படின்னா நல்ல லெக் ரூம். காலை நீட்டினாலும் சொஃபஸ்டிகேட்டடாக இருக்குது. அதுக்கு முன்னாடி தை சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்ப்போம். தை சப்போர்ட் நீங்கள் பார்க்கலாம். நார்மலாக கால் வச்சிருக்கும் போது பெருசாக தை சப்போர்ட் இங்கே கிடைக்கல. கால் நீட்னா நல்லா கிடைக்குது. பட் நார்மலாக வைக்கும் போது உங்களுக்கு பெருசாக இங்கே தை சப்போர்ட் கிடைக்கல. அண்ட் ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ லம்பர் சப்போர்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லைட்டாக சாஞ்சோன்னே நல்ல சப்போர்ட் கீழே கிடைக்குது. ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் இருக்குது. அதில் உங்களுக்கு கப் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. இது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ 4 பேர் ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக ட்ராவல் பண்ணலாம். 7 சீட்டர் காரில் எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் ஸ்லைடர்ஸ். ஸோ இந்த ஸ்லைடிங் ஆப்ஷன் கண்டிப்பாக தேவை. நிறைய கார்ஸில் இது இல்லை. 7 சீட்டர் எஸ்யூவிஸில் இந்த காரில் கொடுத்தது நல்ல விஷயம். ஏன்னா தேர்ட் ரோன்னு ஒரு விஷயத்தை கொடுத்து அதில் கம்ஃபர்ட் இல்லை அப்படின்னா அது எதுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்கே இருக்கும். ஸோ அதுக்காண்டி இந்த ஸ்லைடிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த அளவுக்கு ஸ்லைட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இங்கேயும் லெக் ரூம் டீசெண்டாக கிடைக்குது. ஆனால் அதே பின்னாடியும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து செகண்ட் ரோவில் உட்காரதுக்கு எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரெக்ட்ராக்டபிள் சன்ஷேட் கிடைக்குது. கன்வீனியன்ஸ்க்கு ரியர் ஏசி கிடைக்குது. பின்னாடி ஒரு ஜோன் ஏசி இருக்குது. மொத்தம் 3 ஜோன் ஏசி கண்ட்ரோல். 2 சி ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டு சீட் பேக்கெட்ஸ் எல்லாமே வந்துருது. மல்டிபிள் சீட் பேக்கெட்ஸ் இருக்குது. ஒரு சொஃபஸ்டிகேட்டடான 4 சீட்டர். எதனால இந்த பீம் ஹைட்டாக இருக்கனால செகண்ட் ரோவில் 2 பேர் தான் உட்கார முடியும். ஆனால் இந்த காரில் 9 ஏர் பேக்ஸ் இப்போ கிடைக்குது. இதுவும் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். ஸோ சீட்டை வந்து இந்த லெவலுக்கு ரெக்ளைன் பண்ணலாம். 7 சீட்டர் கெப்பாசிட்டி இருக்கனால இந்த லெவலில் தான் ரெக்ளைன் பண்ண முடியும். செகண்ட் ரோ பற்றி பேசிட்டோம். தேர்ட் ரோ பார்க்கணும்ல. டயரான் ஆர்லைனோட தேர்ட் ரோ கம்ஃபர்ட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு கிளிப்புமே இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த கிளிப்பை வச்சும் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். பண்ணிட்டோன்னா சீட் இப்படி வந்து முன்னாடி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லைட் பண்ணிக்கலாம். ஸ்லைட் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல காலை வச்சு இந்த ஹேண்டில் பிடிச்சி அப்படியே உள்ளே போகலாம். ஆனால் கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு தான் போகிற மாதிரி இருக்குது. ஓகே, உள்ளே போயிட்டு சீட்டை செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கப்புறம் இந்த லெவலில் இருந்தால் எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த சீட்டையும் நம்ம ரெக்ளைன் பண்ணலாம். அதுக்கான ஃபீச்சர் இருந்தால் இங்கே இருக்குது. இது மூலயமா ரெக்ளைன் பண்ணலாம். பட் இவ்வளோ தான் இங்கேயும் ரெக்ளைன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நீங்கள் ஸ்பேஸை நல்லா இருக்குது. பட் முன்னாடி பெருசாக ஸ்பேஸ் இல்லை. நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஸோ அப்போ நம்ம வந்து இதை கொஞ்சம் பின்னாடி தள்ளணும். இன்னும் இப்போ சீட்டை வந்து பின்னாடி தள்ளியாச்சு. தள்ளினதுக்கப்புறம் ஒரு அடல்ட் வந்து இப்படி உட்கார முடியும். ஸோ ஏன்னா இதுவுமே இதுக்கு மேலே ரெக்ளைன் ஆக மாட்டேங்குது. இவ்வளோ தான் ரெக்ளைன் லெவலே. ஸோ இன்னும் கொஞ்சம் ரெக்ளைன் ஆனால் நல்லாயிருக்கும். அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரெஸ்ட்லாம் வந்துடுது. அண்ட் அதே மாதிரி ஏசி ப்ரொவிஷன் வந்து இங்கே இல்லை. ஸோ இந்த இடத்துல இல்லை. ஆனால் அதே மாதிரி சாக்கெட்டு தான் இருக்குது. சார்ஜிங் ஃபெசிலிட்டி இல்லை. கிட்ஸுக்கு நல்ல இடம் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ஒரு 3 கிட்ஸ் தாராளமாக உட்காந்து போகலாம். அடல்ட்டுன்னு பார்த்தோன்னா ஒரு ஆள் இப்படி உட்காரலாம். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் லீனாக தான் இருக்காங்கன்னா 2 பேர் உட்கார ட்ரை பண்ணலாம். அதுவும் இந்த லெவலில் சீட்டை செட் பண்ணணும். ஸோ இந்த லெவல் செட் பண்ணும்போது முன்னாடியும் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த லெவலில் தான் டயரானோட தேர்ட் ரோ கம்ஃபர்ட் இருக்குது. மக்களை, டயரான் ஆர்லைனோட இன்டீரியர்ஸ் பார்க்கலாம். காரோட லென்த் பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தாக தான் இருக்குது. உள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் நீங்கள் பார்க்கலாம். கீ ஹோல் விசிபிளாகவே தெரியுது. குவாலிட்டி ஆஃப் த கார், ஸ்ட்ரக்சர் குவாலிட்டி நல்ல வெயிட் ஃபீல் ஆகுது. ஆனால் நீங்கள் பார்க்கலாம் இந்த அல்கன்டாரா மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ப்ளூ லைன் ரன் ஆகுது. ஓகே, டோர் ஹேண்டில் இதெல்லாமே சேம் டிகோன் ஆர்லைன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். சென்ட்ரல் லாக்கு. இதில் ஆம்பியன்ட் லைட் க்ளோ ஆகும். அண்ட் ஹெர்மன் கார்டனோட ஸ்பீக்கர்ஸ் இங்கே 11 ஸ்பீக்கர்ஸ் வருது இந்த காரில். அண்ட் இந்த ஓஆர்எம்மில் நீங்கள் பார்க்கலாம் ஹீட்டட் ஃபங்க்ஷனுமே இருக்குது. ஹீட்டட் ஓஆர்எம் ஆப்ஷன் அண்ட் ஆட்டோ ஃபோல்டபுள் பவர் விண்டோ, சைல்ட் லாக்கு, இந்த ஹேண்ட் ரெஸ்ட் இதில் லெதரைட் ஃபில் பண்ணியிருக்காங்க. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா கார்பெட் ஃபில் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டான விஷயங்கள் Volkswagen காரில் ஸ்பெஷல். ஸோ நான் சொன்ன மாதிரி 11 ஸ்பீக்கர்ஸ் அண்ட் டெயில் கேட்டு இங்கேருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் வருது. இங்கே யாரோட ஸ்கஃப் லைட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ், மெமரி ஃபங்க்ஷன், அது வந்து எர்கோ ஆக்டிவ்னு சொல்கிறாங்க. அண்ட் அலுமினியம் பெடல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஒரு ப்ராப்பர் டெட் பெடலுமே கிடைக்குது.
பானட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இதுலேருந்து. இங்கே ஹெட்லைட்க்குரிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கேயும் அந்த அல்கண்டாரா ஃபில் பண்ணியிருக்காங்க. ஏசி வென்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாக்ஸியான டிசைனாக இருக்குது இந்த டேஷ்போர்ட் நீங்கள் பார்க்கும்போது. சீட்ஸோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மாற்றிட்டாங்க. டிகுவான் ஆர்லைனில் கொஞ்சம் சீட் ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் ஃபேமிலி ஃபோக்கஸ்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த லெதருமே கொஞ்சம் ஸ்பெஷலான லெதர்ஸ். ப்ரிஃபரேஷன் நீங்கள் பார்க்கலாம், ஸ்டிச்சிங்ஸ் எல்லாமே ப்ரீமியமாக இருக்குது. இதில் வென்டிலேட்டர் ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து இந்த டைமில் மிஸ்ஸே ஆகாதுன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அண்ட் சீட்டை நீங்கள் இந்த தை எக்ஸ்டெண்டரும் வந்துடுது. இதில் உள்ளே போகலாம். இன்டீரியருக்குள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து 10.25 இன்ச்சஸ்க்கான கிளஸ்டர் உங்களுக்கு கிடைக்குது. இந்த கிளஸ்டரோட வியூ எல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்டேரிங் வீலில் வந்து ஹீட்டட் ஃபங்க்ஷன் வந்துடுது. அண்ட் இதில் வந்து நீங்கள் இந்த செட்டிங்ஸ் எல்லாமே மாற்றலாம் உள்ளே போயிட்டு. இந்த கிளஸ்டரோட வியூ எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பேசிக்காக ஃபோக்ஸ்வேகன் கார்ஸ் எல்லாத்துலேயும் வரும். ஸோ இதெல்லாமே ஆடியோ கண்ட்ரோல்ஸ் அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்டேரிங் வீலில் ஹீட்டட் ஃபங்க்ஷனுமே இருக்குது. ஸோ இது தேவைப்படாது. பட் ஸ்டில் இந்த ஜெர்மன் ஸ்டாண்டர்ட்ஸ் இங்கே ஆரோட பேட்ச் நீங்கள் பார்க்கலாம். 3 ஸ்போக் ஸ்டேரிங் வீல், கிட்டத்தட்ட 9 ஏர் பேக்ஸ் கிட்ட இந்த காரில் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே பார்த்தோன்னா ஏஆரோட ஹெட் அப் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் 15 இன்ச்சுக்கான இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபிசிக்கல் சுவிச்சஸ் எதுவுமே கிடையாது. எல்லாமே நீங்கள் டச்சில் தான் ஆக்சஸ் பண்ணணும். இது ஏசி கண்ட்ரோல், 3 zone ஏசி கண்ட்ரோல். இந்த சீட்டோட ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா ஃபஸ்ட் இது வென்டிலேட்டட். ஆனால் அது மட்டும் இல்லாமல் மசாஜிங் ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ இது மல்டிபிள் லெவல் ஆஃப் மசாஜ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் பார்க்கலாம் எங்கெங்கே உங்களுக்கு மசாஜ் வேணுமோ நீங்கள் இதை வச்சு மசாஜ் பண்ணிக்கலாம். பொசிஷனும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் மோட்ஸ் ஈகோ, கம்ஃபர்ட், ஸ்போர்ட்ஸ், இண்டிவிஜுவல், ஆஃப் ரோட் அண்ட் ஸ்னோ, இந்த மாதிரி மல்டிபிள் மோட்ஸ் இருக்குது. ஆனால் அதே மாதிரி அசிஸ்ட், இதெல்லாமே பேசிக்கான ஏடாஸ். இது தேவைப்படுற ஒரு ஃபீச்சர் தான். இது தேவையான ஏடாஸ் ஃபீச்சர் மட்டும் இருக்குது. ஆனால் அதே மாதிரி இதில் ஆட்டோ பார்க் ஃபீச்சர் உங்களுக்கு இதில் நீங்கள் பார்க்கலாம். பார்க் அசிஸ்ட் வரும். ஸோ இந்த லோவர் மிரர் இன் கியர் ஆர் அப்படின்னா ரிவர்ஸ் கியர் போட்டால் கீழே போகணுமா வேணாமா, இன்டீரியர் மானிட்டர் பண்ணுமா, டிரைவர் அட்டென்ஷன் பண்ணு, இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இங்கே. ஆனால் அதே மாதிரி வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வந்துடும். அண்ட் உங்களோட மொபைலில் வந்து இங்கே ஃபோக்ஸ்வேகன் அப்ளிகேஷனில் நீங்கள் பேர் பண்ணிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். நேவிகேஷன் இன்பில்டாகவே இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வால்யூம் நீங்கள் இப்படி தான் பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா வால்யூம் வந்து மேலே கீழே போகும். ஆனால் அதே மாதிரி டெம்பரேச்சர் பாருங்கள், நீங்கள் அதில் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபுல்லாக டச்சாக இருக்கனால கொஞ்சம் ஃபிசிக்கல் சுவிச்சஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. 2 ஏசி வெண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா 2 வயர்லெஸ் சார்ஜிங், 2 சீட் டைப் ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டு இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் சுவிச்சஸ் வந்து இதுதான். அண்ட் இது வந்து மல்டி கண்ட்ரோல் சுவிட்சு. இதில் நீங்கள் வால்யூம் ஏற்றிக்கலாம். அண்ட் அதே மாதிரி மோட்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக் பார்க் பிரேக் ரிலீஸ், இதுதான் இந்த காரோட கீ. நீங்கள் பார்க்கலாம் டிகுவான் ஆர்லைன் கீ தான். ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட், லெதர் ப்ரீமியமாக இருக்குது. உள்ளே பார்த்தோன்னா ஒரு 12 volt சாக்கெட். இது உள்ளே 2 கப் ஹோல்டர் வந்துடுது. அண்ட் க்ளவ் பாக்ஸ் பார்த்தா நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயும் இந்த ஆம்பியன் லைட் க்ளோ ஆகும். இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் பார்க்க நல்லா இருக்குது. 11 ஸ்பீக்கர் ஹெர்மன் கார்டன் வித் 700 வாட் ஸ்பீக்கரோட ஆடியோ குவாலிட்டி இருக்கும். ஆட்டோ டிமிங் IRVM. அண்ட் இதுவுமே டச் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சன்ஷேட் ஓப்பன் பண்ணுறது அண்ட் இந்த இது ஓப்பன் பண்ணுறதுமே டச் தான். டச் பண்ணோன்னா ஓப்பன் ஆகும். பேனராமிக் சன்ரூஃப். பின்னாடி 3 பேருக்கு, அதுக்கு அடுத்து இருக்க 2 பேருக்கும் அட்ஜஸ்டபிள் ட்ரெஸ் தான். ரியர் ஏசி வெண்ட், அதில் வந்து இன்னொரு ஜோன் வருது. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே சீட் பெல்ட்டும் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் ரெக்ட்ராக்டபிள் சன்ஷேட் நீங்கள் பார்க்கலாம் இங்கே கிடைக்கும். ஸோ இது போக ஓவராலாக பிளாக் அப்பால்ஸ்டி தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டேரிங் வீலில் வந்து டில் ஃபங்க்ஷன் இருக்குது, டெலஸ்கோபிக் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஓவராலாக இன்டீரியரில் என்னென்னலாம் மிஸ் ஆச்சோ அதெல்லாமே ஆட் பண்ணி இப்போ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஃபீச்சரிஸ்டிக் கார் இந்த செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லலாம். பேசிக்கான ஃபீச்சர்ஸ்ன்றதை விட அத்தியாவசியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் கிடைக்குது. மகளே, ஃபோக்ஸ்வேகன் டைரான் ஆர்லைன் எப்படி இருக்குன்னு சொல்லி என்னோட வியூவை நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த காரோட ப்ரைஸ் பார்க்கணும். 46,99,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. ஒரே வேரியண்ட் தான். பழைய டிகுவான் ஆர்லைனும் இதே எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஆன் ரோட் பார்த்தோன்னா 59 லட்ச ரூபா வருது. ஆன் ரோட் மதுரை ப்ரைஸ். டிகுவான் ஆர்லைனும் இதே ப்ரைஸ் தான். 7 சீட்டர் ஆயிடுச்சு, இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்படியே அகைன் இதே ப்ரைஸிங்கில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி வரலாம். அதுதான் நான் CBU CKDன்னு ஒரு 2 விஷயம் சொன்னேன். ஸோ CBU கார்னால டேக்ஸு உங்களுக்கு அதெல்லாம் கூட வரும், இம்போர்ட் டியூட்டி எல்லாமே. ஸோ அதனால உங்களுக்கு அது டைரக்ட் பியூர் ஜெர்மன் ஸ்பெக்னால ஃபீச்சர்ஸும் இல்லை. ஸோ 59 லட்ச ரூபாய்க்கு கிடச்சிச்சு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் காம்பேக்டாக உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த 200 mm சொல்கிறோம். பட் ஸ்டில் டிரைவிங் டைனமிக்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க 5 சீட்டர்னால. 7 சீட்டர்னால கொஞ்சம் ஹெவியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இந்த பிரைசிங் கேம் தான் ஒரு அல்டிமேட்டான கேம் டைரானில். ஸோ இந்த டைரான் ஆர்லைனோட இந்த பிரைசிங் வந்து ஒரு நல்ல பிரைசிங் சொல்லலாம். ஸோ இந்த பிரைசிங்கை பார்த்துட்டு காம்படிட்டர்ஸை பார்க்கலன்னா எப்படி? இந்த காரோட காம்படிட்டர் டொயோட்டா ஃபார்ச்சுனர் 42 லட்சத்துலேருந்து 47.5 லட்சம் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்கோடா கோடியாக் 40லேருந்து 43.7 லட்சத்துக்கு அவைலபிளாக இருக்குது. ஜீப் மெரிடியன் 24லேருந்து 37.8 லட்சம் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. MG கிளாஸ்டர் 38.3 லட்சத்துலேருந்து 43.1 லட்சம் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த செக்மெண்ட்லேயே 4th அஃபோர்டபுள் மாடல் தான் இந்த டைரான் ஆர்லைன். கோடியாக் வந்து ரொம்ப அஃபோர்டபுள். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸ் பார்க்கணும், நீங்கள் ஸ்கோடா கோடியாக் பார்த்துடலாம். ஸோ இல்லை எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டைரான் பாருங்க. டைரான் இஸ் ஸ்பெஷல். ஸ்கோடா கோடியாக்ல ஒரு விஷயம் ஸ்பெஷல்னா டைரான்ல ஒரு விஷயம் ஸ்பெஷல், அப்படி தான் சொல்லணும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க டைரான் வந்து ஃபார்ச்சுனரே கில் பண்ணுற மாதிரி இருக்காம்ல அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே ஃபார்ச்சுனரை கில் பண்ணுதா கில் பண்ணலையான்றது ரெண்டாவது. இங்கே ஜெர்மன் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்பயுமே வேற. அவங்க ஜாப்பனீஸ் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க, இங்கே ஜெர்மன் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால இந்த காரோட கம்ப்ளீட் பர்பஸே டிரைவிங் டைனமிக்ஸ் தான். இது 7 சீட்டர் காரனால நீங்கள் 6லேருந்து 7 பேர் போகலாம். ஆனால் அதே மாதிரி
உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணால் பின்னாடி உட்காந்து ட்ராவல் பண்ணலாம். இல்லை அந்த காரை டிரைவ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ண நினைக்கிறேன், இந்த சீட்லேயே உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இது ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ அதுதான் அந்த 7 சீட்டரோட பர்பஸ் அப்படின்னு சொல்லி Volkswagen சைட்லேருந்து சொல்கிற வராங்களோ அப்படின்னு சொல்லி என்னோட கருத்து. நான் எனக்கு ஃபீல் பண்ணதை சொல்கிறேன். இப்போ நான் வந்து இங்கேயும் உட்காந்து ஓடணும்னு ஆசைப்படுவேன், பின்னாடி உட்காந்து போகணும்னு ஆசைப்படுவேன், எல்லாரும் போகணும்னு ஆசைப்படுவேன். ஸோ அந்த பர்பஸ் வந்து இந்த காரில் மீட் ஆகும். 6 பேருக்கு 7 பேருக்கு ரேரா. ப்ரோஸில் பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த காரோட பவர் டெலிவரி, அதுக்கப்புறம் ஆல் வீல் டிரைவ் டெக்னாலஜி, ப்ரீமியம் இன்டீரியர் ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன், சேஃப்டி ஃபீச்சர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே கிடைக்குது. ஆனால் அதே மாதிரி இது 7 சீட்டரும் ஆயிடுச்சு, அதனால ப்ராக்டிக்கலாகவும் இருக்கும். கான்னு பார்த்தோன்னா ப்ரைசிங் மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆகுது ஒரு கம்பேரிங் டு த காம்படிட்டர். ஏன்னா ஸ்கோடா கோடியாக் ரேஞ்சில் ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்றதான் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன். இதான் ஓவராலாகவே இந்த டயரான் ஆர்லைனை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். பர்ஃபார்மன்ஸ் காரோ நார்மல் காரோ டிரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த காரில் நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா சீட் பெல்ட் மஸ்ட். எப்பயுமே கார் டிரைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. டிரைவ் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிள்.